என்னப்பா ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க? ரொம்ப கவலையா இருந்துச்சு உங்க முகம். பிரச்சனை ஒன்றும் இல்லையே? இந்தியாவில் என் நண்பர் ஒருத்தருக்கு நெஞ்சுவலி வந்துருச்சாம்மா. உடனே ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருக்காங்க. 2-3 அடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். அவர் வள்ளலார் வள்ளுவர் அவங்க வழியில் வாழ்கிறவர். அதெல்லாம் முடியாத ஆப்ரேஷன்லாம் பண்ண வேணாம், நான் இயற்கை வழியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சொல்லிட்டாராம். ஆப்ரேஷன் ஒன்றும் பண்ணலையாப்பா? ரத்த குழாயில அழுக்கெல்லாம் சேருது இல்ல, அதெல்லாம் போக்குறதுக்கு தமிழ்ல நல்ல மருத்துவம்லாம் இருக்கு. அதான் அவரும் சொன்னாரு. என்ன சொன்னாருங்கப்பா? வீட்டுக்கு போனோன்னே அந்த இயற்கை வழிமுறை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒவ்வொரு ஐடியா கொடுத்துருக்காங்க வழக்கம் மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு மருத்துவர் அவர் கண்டுபிடிச்சிட்டு அவர் சொல்கிற மாதிரி செஞ்சிட்ருக்கிறாராம். அதுதான் இப்போ அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன உணவு முறை மாற்ற சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று மருந்து எளிய மருந்தாக ஏதாவது எடுக்க சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆமாம்மா, அதே தான். உணவு முறையை மாற்ற சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் சில மருந்தெல்லாம் கொடுத்துருக்குறாரு. நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது இருக்கக்கூடாது. முதல்ல சும்மா இந்த இட்லிக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றி சாப்பிடணும். அந்த மாதிரி எண்ணெயை ரொம்ப பயன்பாட்டை குறைச்சிக்கணும். இன்னொன்று பொரிச்சு சாப்பிட்றோம்ல, நீ தான் பாப்பா சிப்ஸ் எல்லாம் குறை, அந்த மாதிரி இப்போ பொரிச்சு சாப்பிட்றது அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். இன்னொன்று அதிகமாக ரெட் மீட்டை தவிர்க்கணும். ரெட் மீட்னா என்ன? கோட்டு, பீஃபு, அந்த மாதிரி ரெட் மீட்டெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் பால் ப்ராடக்ட்டு, வெண்ணெய், தயிர், பால், நெய், இந்த மாதிரி பால்கோவான்னு வாங்கி கடையில் போய் டப்புன்னு சாப்பிட்றது, இந்த மாதிரி உள்ள பால் ப்ராடக்ட் என்னன்னா நல்லா யோசிச்சு அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டா ஃப்ளோவாக இருக்கும் பிளட்டு சர்க்குலேஷன். அட, இதே தான் சொன்னாரு. அப்படியே அதே தான். காலையில் என்ன சாப்பிட்ணுன்னா ரெண்டு முட்டை, ஒரு கேரட் போதும். சும்மா தட்டப்டான்னுட்டு இந்த தோசை 10 தோசையை சாப்பிட்றது, 5-6 பூரியை சாப்பிட்றது, அப்புறம் 2-3 அதோடு சேர்த்துக்கிட்டு சப்பாத்தியை சாப்பிட்றது, அப்படியே வயிறு கண்ணு மாதிரி இது பண்ணிட்டு டபால் எல்லாத்தையும் சாப்பிட்றது, அந்த மாதிரி போட்டு அமுக்கவே கூடாது. காலையில் 2 முட்டை, ஒரு கேரட். இதே தான் சொன்னாரு. அப்படியே அதே தான். மதிய உணவுக்கு என்ன பண்ணலாம்னா வெள்ளை சோறை சாப்பிட்றோம்ல, அப்படி அந்த வெள்ளை சோறு வேண்டியதில்லை. அதை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக கவுனி அரிசி, சிவப்பு அரிசி, கைக்குத்தல் அரிசி, அது மாதிரி அதையும் ரொம்ப எடுக்கக்கூடாது. எல்லாம் அளவு தான், கொஞ்சமாக எடுத்துக்க வேண்டியது தான். இன்னொன்று என்ன பண்ணலாம், காய்கறியை போட்டு அள்ளியே அப்படியே நிறைய தண்ணி ஊற்றி அப்படி அப்படியெல்லாம் தேவையில்லை. காய்கறி போட்டோமா எடுத்தோமான்னு இருக்கணும், அவ்வளோ பாதி வெந்தால் போதும். அதை சாப்பிட்றது. அதுக்கப்புறம் பழங்களை பசிக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும்போது பழங்களை எடுத்துக்கணும். போய் மற்ற ஸ்நாக்ஸு அது இதுன்னு சாப்பிடாம பழங்களை அந்த பசிக்கிற நேரத்தில் சாயந்தரத்தில் அது சாயந்தர உணவாயிடும். வெறும் இந்த அரிசிங்க தான் இல்லை, இன்னும் தானியங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதான் என்னென்னா இந்த வரகு இருக்குது, திணை இருக்குது, குதிரைவாலி இருக்குது. இந்த மாதிரி இதை நீங்கள் சாப்பாடாகவும் நம்ம எப்படி சாதம் செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சுக்க வேண்டியது. இல்லைன்னா கஞ்சி வச்சுக்கலாம், இல்லாட்டி மாவாக்கி அதை இது பண்ணிக்கலாம். தோசையில் வெள்ளை அரிசி போடுறதுக்கு பதிலாக இதுங்களை போட்டு தோசை சுட்டு, தோசையோ இட்லியோ சுட்டு சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஐயோ, அதே தான் சொன்னாரு. ஆமாம், அதுக்கு மருந்து என்ன சொன்னாராம்? மருந்தா? ஒன்றும் இல்லைம்மா, நீங்க மம்மி காலையில் செஞ்சு கொடுப்பாங்கல்ல மார்னிங் ட்ரிங்க்ஸு, அதை தான் மருந்தா சொல்லியிருக்கிறாரு. ஓஹோ, அதே என்னம்மா மார்னிங் ட்ரிங்க்கு? அதை வா உனக்கு செஞ்சு காட்டுறேன். என்ன பாப்போம். இப்போ நம்ம 3 பேருக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு 3 பேருக்கு 3 துண்டு இது கார்லிக் இருக்குது, 2 இன்ச்சஸ் இஞ்சி இருக்குது, லெமன் 3 டேபிள் ஸ்பூன் லெமன். இப்போ ஆப்பிள் சிடார் வினிகரும் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம போடணும். இப்போ நம்ம முதல்ல தண்ணி வார்ம் வாட்டராக ஆக்கிறதுக்கு வார்ம் பண்ணிக்கிறேன்.
வாட்டர் வார்ம் ஆயிடுச்சு. நான் அதனால இந்த இஞ்சி பூண்டு நசுக்குனதை இதில் போடுறேன். இந்த வாட்டர் வந்து இப்போ நம்ம 3 பேருக்கு போட்ட வாட்டர் வந்து வார்ம் ஆயிடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டும் நசுக்கி நல்லா நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிடுறேன். இப்போ ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஒருத்தருக்கு. லெமன் வந்து ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து 3 டேபிள் ஸ்பூன், ஒருத்தருக்கு 1 டேபிள் ஸ்பூன். வேணுன்றவங்க ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா? டாக்டர் வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகரில் சின்னமன் இருக்குல்ல, பட்டை, அதை போட்டு ஊற வச்சு அதையும் குடிக்க சொன்னாராம். அதான் நான் ராத்திரியில் ஒரு டீன்னு ஒன்று போடுவேன்ல, பட்டை அந்த பே லீஃப் அதெல்லாம் போட்டு, அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உள்ள போக வேண்டியதுதான் மருந்து. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. காஃபி டீயை விட்டு காலையில நம்ம காஃபி டீயை விட்டுட்டு இது வந்து நாங்க 2 பேரும் குடிக்கணும். நீ தான் குடிக்க மாட்டேங்கிற, இது சேர்த்துக்கோ. உடம்பு நல்லா இருக்கும் போதே இதெல்லாம் குடிச்சு பழகிக்கணும். ஆமாம்மா ஆமாம்மா. அவரும் அதான் சொன்னார். பேசினார்ல ஃப்ரெண்டு, நம்ம சென்னையில் கவிஞர் அங்கிள் இருக்காங்கல்ல, திருமந்திரத்தில் திருமூலர் அந்த பாட்டை கூட பாடி காமிச்சாரு. ஓ, அந்த பாட்டை, அந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குமே, அதுவா? அதேதான் அதேதான். அந்த இதுல கூட படிச்சு காமிக்கிறாரு. திருமூலர் திருமந்திரத்தில் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஏன்னா உடம்பு இருந்தால் தானே நம்ம உயிர் சித்திரம், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி, உடம்பு இருந்தால் தானே உயிர் இருக்க முடியும். உயிர் தானே முக்கியம். இந்த பாரு, இந்த பாட்டு கூட, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? அதாவது இப்ப நம்ம பால் காய்ச்சணும்னு வச்சுக்க, இப்ப பாத்திரத்துல பால் வாங்குறோம். அதுல எது முக்கியம், பாத்திரமா பாலா? பால் தான் முக்கியம். ஆனா இப்ப பாத்திரம் வந்து அழுக்கா இருக்குன்னு வச்சுக்க, அப்ப என்ன ஆகும்? பால் காய்ச்சும் போது திரிஞ்சு போயிடும்ல. அதனால பாத்திரமும் முக்கியம். அதான் அவர் சொல்றாரு, திருமூலர் என்ன சொல்றாரு, இப்போ என்ன இது உடம்பு, இது என்ன அப்படின்னு துச்சமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உடம்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா உயிரை வச்சு காப்பாற்றுது இல்லை, அதான் அது கடவுளையே வச்சு அதை காப்பாற்றுற ஒரு இடமா நினைச்சு உடம்பை வந்து நான் இனிமே நல்லா பாதுகாக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா தான் சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்கும் நோய் வந்த பிற்பாடு போய் என்ன பண்றதுன்னு தேடுறோம்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பா இனிமே இன்னையில இருந்தாவது ஒழுங்கா இந்த மாதிரி குடிச்சுக்கோ, சரியா? ஆமா, நோய் வராம நம்ம பாத்துக்கலாம். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு இருக்கிற உடம்ப வந்து பாதுகாக்காம இந்த மாதிரி ஆயிடும். அப்பா, கவிஞர் அங்கிளுக்கு போன போடுங்க, நான் பேசுறேன். ஆமாமா, அவர் இப்ப சொன்னதுனால தானே நம்ம இவ்வளவு. ஹலோ கவிஞரா, இந்த பாப்பா பேசுறேன்னுச்சு. இந்த நீங்க சொன்னீங்கல்ல இருதய அடைப்புக்கு, ஆமா இந்த ஆப்பிள் சிடர், இந்த பேசுங்க பேசுங்க. நாளையில இருந்து அதுவும் குடிக்க போதான். ஆரம்பிச்சுட்டா அது என்ன செஞ்சு கொடுத்தாச்சு. இந்த பேசுங்க பேசுங்க.